ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கவுக்கும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் ஒரு சந்திப்பு நடந்ததாக நெத் எஃப்எம் உட்பட சில சிங்கள ஊடகங்களில் 2-3 நாட்களாக வெளியாகியிருந்த செய்தியினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு இப்போது சில சமூக ஊடக கணக்குகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பொருளாதார நெருக்கடி ஒன்று ஏற்பட இருப்பதாகவும் இதனால் சர்வ கட்சிகளை சேர்த்து ஒரு அரசமைத்து நாட்டை வளப்படுத்தும் அபார திட்டத்தின் ஆரம்ப கட்ட வேலைகள் தொடங்கியிருப்பதாகவும் தான் சொல்லப்படுகிறது. சிங்கப்பூரில் ஏதோ ஒரு ஆபரேஷன் செய்து கொண்டு வந்த ரணிலை அவருடைய பாரியார் மிக நல்லபடியாக பராமரித்து வருகிறார். சிஐடி விசாரணைக்கு கூட போகாமல் தம் கணவருக்கு சேவகம் செய்கிறார். கடைசியில் சிஐடி அதிகாரிகள் வீட்டுக்கு வந்தார்கள். அப்போது அவர் வீட்டில் நோயாளிகள் இருப்பதால் மாஸ்க் கொடுத்து அதை அணியச் சொன்னார். ஆனால் விசாரணை செய்ய வந்த இடத்தில் உபகாரம் பெறுவது முறையல்ல என்றபடியால் சிஐடி அதிகாரிகள் என்ன செய்தார்கள்? வெளியே போய் மாஸ்க் வாங்கி கொண்டு வந்து அணிந்து கொண்டார்கள். இந்த காட்சிகள் எல்லாம் ஊடகங்களிலும் வெளிவந்திருந்தன. சரி, இப்படி ஒரு நிலையில் ரணில் வீட்டை விட்டு எங்கேயும் போகாத ஒரு நிலையில் அனுரவும் ரணிலும் எங்கே எப்போது சந்தித்தார்கள்? அவர்களது சந்திப்பு ரணிலின் வீட்டில் நடந்ததா? அப்படி நடந்திருந்தால் யார் யாரெல்லாம் கூட இருந்தார்கள்? அனுர மாஸ்க் அணிந்து கொண்டு சென்றாரா அல்லது சும்மா சென்றாரா என்ற விவரங்கள் எதுவுமே தெரியவில்லை. ஜனாதிபதியின் ஒவ்வொரு பயணமும் செய்தியாகும் போது, ரணில் விக்ரமசிங்கவின் ஒவ்வொரு நகர்வும் கூட செய்தியாகும் போது, அதையும் மீறி இவர்கள் எங்கே எப்படி சந்தித்தார்கள் என்பதுதான் இப்போதைக்கு கேள்வியாக இருக்கிறது. சரி, கொஞ்சம் நாளைக்கு முதல் டாலர் சற்று கூடிய போது ரணில் கோட் சூட் போட்டபடி இருக்கும் புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் வெளிவந்திருந்தன. உடனே 350க்கு மேல் சென்று கொண்டிருந்த டாலர் 335க்கு இறங்கியது. என்ன ஒரு மகிமை என்று பாருங்கள். கோட் சூட் போட்டதுக்கே இப்படி என்றால் அவர் வந்து அனுரவுடன் உட்கார்ந்து ஆட்சி செய்தால் நிச்சயமாக சத்தியமாக டாலர் 300க்கு கீழே வந்துவிடும். அதில் எந்த சந்தேகமும் இருக்க முடியாது. சர்வகட்சி அரசு எல்லாவற்றையும் தாண்டி ரணில் இப்போது ஆட்சி கதிரையில் உட்கார வேண்டும் என்கிறார்கள் சிலர். அப்படி உட்கார்ந்தால் டாலரின் மதிப்பு வரலாறு காணாத சரிவடையும் என்கிறார்கள். இது அப்பட்டமான உண்மை. ரணில் பெயரை கேட்டதும் திரைசேரி அதிரும். திரைசேரியில் டாலர் நோட்டுகள் குட்டி போட்டு பெருகும். ஜோதிட சிகாமணிகள் சொல்வது போல ஒரு வாரத்தில் அபாரமான பலனும் கிடைக்கும். உண்மையில் ரணிலோடு ஒப்பிடும்போது அனுர சித்தியடையாத கடைசி பெஞ்ச் மாணவன் போலத்தான் இருக்கிறார். வாகன இறக்குமதியை முற்றிலும் நிறுத்தி ஏகப்பட்ட திரவியங்கள் மூலப்பொருட்களினுடைய இறக்குமதியை கட்டுப்படுத்தி வட்டி வீதத்தை ஒட்டகச்சிவிங்கியினுடைய கழுத்தளவுக்கு கூட்டி கடன் பெற்று வெளிநாட்டு நாணய கையிருப்பை காட்ட அனுரவுக்கு தெரியவில்லை என்றே சொல்ல வேண்டும். அனுர மார்க்கெட் எக்கனமி என்கிறார். வியாபாரம் என்பது நம்பிக்கை அடிப்படையில் இயங்குகிறது என்கிறார். மாட்டு குட்டகையை ஒரே அடியாக திறந்துவிட்ட மாதிரி அனைத்து விதமான இறக்குமதி பொருட்களையும் நாட்டுக்குள் அனுமதிக்கிறார். டாலர் கையிருப்பானது செயற்கையாக உருவாக்கப்பட்ட பொறிமுறையாக இல்லாமல் அது வெளிநாட்டு தொழிலாளர், சுற்றுலாத்துறை என்று பல்வேறு வழிகளில் இயற்கையாக அமைதல் வேண்டும் என்கிறார். எத்தனை கஷ்டமான வேலை என்று பாருங்கள். போதாக்குறைக்கு கடந்த வருடம் 3.9 பில்லியன் டாலர்கள் கடன் வேறு கட்டியிருக்கிறாராம். இலங்கை கட்டிய அதிகூடிய கடன் தொகையாக இந்த தொகை பதிவாகி இருக்கிறது. வாகன இறக்குமதிக்கு 2 பில்லியன் டாலர்கள் செலவாகி இருக்கிறது. அனுர ரணிலிடம் கால் மடக்கி கற்க வேண்டிய புள்ளி இது எதுவுமே செய்யாமல் சும்மா இருந்தால், அதாவது ஆடை ஏற்றுமதிக்கு தேவையான மூலப்பொருட்கள், வாகன அனுமதி பத்திரம், தேசிய அடையாள அட்டைக்கான காகிதாதிகள் உட்பட அத்தனை இறக்குமதிகளையும் கட்டுப்படுத்தி அல்லது நிறுத்தி வைத்திருந்தால் இன்று 15 பில்லியன் டாலர் அளவில் வெளிநாட்டு நாணய கையிருப்பு இருந்திருக்கும். ஆனால் அனுர செய்யவில்லை. அப்படி செய்திருந்தால் மேலும் 20-30 கார்மெண்ட்ஸுகள் மூடப்பட்டிருக்கும். டிரைவிங் லைசன்ஸ், ஐடி கார்டு, பாஸ்போர்ட் இல்லாமல் மக்கள் கஷ்டப்படுவார்கள் என்று காரணம் சொல்வார்கள். உண்மைதான். ஆனால் அதுவா முக்கியம்? நமக்கு தேவை டாலர் தானே. டாலரை சேமித்திருக்கலாம். சர்வகட்சி ஆட்சி என்று சொல்லிவிட்டு ரணிலை பற்றி மட்டும் பேசுவது முறையல்ல. அவர் பாராளுமன்றத்துக்குள்ளும் இல்லை. சர்வகட்சி ஆட்சியில் ஐக்கிய மக்கள் சக்தி, பொதுஜன பெரமுன எல்லாம் இடம்பெற வேண்டும். பொருளாதார மேதை பசில் ராஜபக்சவுக்கு நிதி அமைச்சை வழங்கி மத்திய வங்கி ஆளுநராக அஜித் நிவாட் கப்ராலை நியமிக்க வேண்டும். அங்கே ஒரு பிரச்சனை வரலாம். ஏனென்றால் ஏற்கனவே ஆசியாவின் தலை சிறந்த நிதி அமைச்சர் என்ற பட்டம் பெற்ற ஒருவர் இப்போது பாராளுமன்றத்துக்குள்ளே இருக்கிறார். அவர் வேறு யாருமல்ல, ரவி கருணாநாயக். அவர் கோபித்துக் கொள்ளக்கூடும். அவரையும் கவனிக்க வேண்டும். சாமர சம்பத் இருக்கிறார். வைத்தியர் அர்ச்சுனா இருக்கிறார். ஏனென்றால் அவருக்கு ஒரு பதவி கொடுக்காமல் போனால் இலங்கையை தளபதியிடம் கொடுத்து விடுவார். நகைச்சுவைகளை ஒரு பக்கம் வைத்து விடுவோம். சஜித் பிரேமதாசவை வீடமைப்பு அபிவிருத்தி அமைச்சராக போடலாம். மரிக்காருக்கு அவர் ஆசைப்படுவது போல எரிசக்தி அமைச்சை கொடுக்க வேண்டும். இப்படி பொது உடைமை தத்துவம் போல சகலருக்கும் சகலதையும் கொடுத்துவிட்டு கேலண்டரில் ஒற்றை நாட்களில் பிரதமராக திஸ்ஸகுட்டியையும், இரட்டை நாட்களில் பிரதமராக ரணிலையும் நியமிக்க வேண்டும்.
ஹரிணி அமரசூரியவுக்கு என்ன ஆகும் என்று நீங்கள் அடுத்து கேட்பீர்கள். அவருக்கு வேறு ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு பதவி கொடுக்கலாம். தியாகம் இங்கே மிக முக்கியம். சர்வ கட்சி ஆட்சி நடக்கப் போகிறது, அதுதான் முக்கியம். எல்லோருக்கும் எல்லாம் கொடுத்து முடிந்த பிறகு எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை என்று கோல்ஃபேஸ் அதிரும் பணம் ஜனாதிபதி செயலகத்திலிருந்து பாட்டு போடலாம். இந்த வெற்றி கூட்டணி இலங்கையில் சாதித்துக் கொண்டிருக்கும் போது மற்றொரு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதாவது இந்திய நாணயமும் கணிசமாக மதிப்பிழந்து கொண்டிருக்கிறது. இந்திய பிரதமர் மோடி தங்கம் வாங்க வேண்டாம், தகரம் வாங்க வேண்டாம், பயணம் செய்ய வேண்டாம் என்று உபதேசங்களை விநியோகித்துக் கொண்டிருக்கிறார். இதன் மூலம் இலங்கைக்கு சற்றும் குறையாத ஒரு பொருளாதார நெருக்கடிக்குள் இந்தியாவும் வீழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது தெளிவாகிறது. இந்த நிலையில் இலங்கையில் சர்வகட்சி ஆட்சியில் அமைச்சு பதவிகளை பெற முடியாமல் போகும் நபர்களை தேர்வு செய்து இந்தியாவுக்கு அனுப்பி அவர்களை ஓப்ராயிலோ தாஜ் ஹோட்டல்களிலோ தங்க வைத்து இலவச ஆலோசனைகளை இந்திய அரசுக்கு வழங்கி வைக்க வேண்டும். அதற்கு யார் யாரெல்லாம் பொருத்தமானவர்கள் என்று கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்தியாவில் சர்வகட்சி ஆட்சியை தாண்டி சர்வ நாட்டு ஆட்சி வர வேண்டும் என்ற தோரணையில் தான் அவர்களுடைய உபதேசங்களும் இருக்க வேண்டும். ஒரு வழியாக இந்திய அரசு இதற்கு சம்மதம் தெரிவித்தால் நமது ஆட்கள் இந்தியாவையும் ஆளலாம். இப்படி ஒவ்வொரு நாடுகளுக்கும் எமது மாபெரும் வளங்களை அனுப்பி வைத்தால் சர்வதேசத்தில் நமது மதிப்பு கூடுமே தவிர ஒருபோதும் குறையாது. சரி, இப்போதைக்கு இந்த சர்வகட்சி மறுமலர்ச்சி போதும், நாமே கலைத்து விட்டோம் பேசி. அடுத்து மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது, சீரியஸான ஒரு விஷயம். அரவிந்த் அடி சில்வாவினுடைய வீட்டில் நடந்த அந்த மர்ம மரணம். இந்த உலகத்தில் நடந்த மர்ம மரணங்களில் ஒன்றாக அரவிந்த் அடி சில்வாவினுடைய வீட்டில் நிகழ்ந்த முன்னாள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் மரணம் பதிவாகி இருந்தது. நாம் இந்த மரணத்தை பற்றியும் அது தொடர்பாக நடந்து வரும் விசாரணைகளை பற்றியும் தொடர்ச்சியான தகவல்களை உங்களுக்கு தந்திருந்தோம். இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய விசாரணைகளை பார்க்கும்போது பல்வேறு சந்தேகங்களும் குளறுபடிகளும் முன்னுக்கு பின் முரணான வாக்குமூலங்களும் இந்த மரணத்தின் மீது மேலும் கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்புகின்றன. மே மாதம் 5ஆம் தேதி பிணையில் வெளிவந்த கபில சந்திரசேனவுக்கு மே மாதம் 7ஆம் தேதி மீண்டும் கைது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. கபில சந்திரசேனவின் மனைவியும் அரவிந்த் அடி சில்வாவின் மனைவியும் சகோதரிகள், இரட்டையர்கள். கபில சந்திரசேன கைது உத்தரவு வந்தபோது பான்ஸ் பிளேஸில் இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியேறி அரவிந்த் அடி சில்வாவின் வீட்டில் தங்கிக் கொண்டார். 7ஆம் தேதி இரவை அங்கேதான் கழித்தார். அவர் மறுநாள் 8ஆம் தேதி சட்டத்தரணியினுடைய ஆலோசனைப்படி நீதிமன்றத்தில் சரணடை இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக 8ஆம் தேதி காலை கபில சந்திரசேனவின் உயிரற்ற உடல்தான் அரவிந்த் அடி சில்வாவின் வீட்டில் 1ஆம் மாடியில் கபில சந்திரசேன தங்கியிருந்த அறையில் மீட்கப்பட்டது. இது கொலையா தற்கொலையா என்று எந்த விவரங்களும் தெரியவில்லை. விசாரணை தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. 7ஆம் தேதி மாலையிலும் இரவிலும் நடந்தவைகளே சாட்சிகளாக கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த வழக்கு விசாரணைகள் CCD எனப்படும் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவால் தான் நடத்தப்படுகின்றன. இந்த விசாரணைகளில் பல புள்ளிகள் முரண்படுகின்றன என்று புலனாய்வு ஊடகவியலாளர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். சில விசாரணைகள் போதிய தெளிவின்றி இருக்கின்றன. ஆரம்பத்தில் கபில சந்திரசேனவின் பணப்பை காணாமல் போனதாக சொல்லப்பட்டது. அரவிந்த் அடி சில்வாவினுடைய வீட்டில் கபில சந்திரசேன பயன்படுத்திய iPhone 16 Pro Maxும் ஓரிரு வங்கி அட்டைகளும் இருந்ததாகவே சொல்லப்பட்டது. ஆனால் இப்போது திடீரென்று கபில சந்திரசேனவின் 2 பர்ஸும் அவருடைய வீட்டு பால்கனியில் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் பல இடங்கள் இங்கே இடறுகின்றன. அரவிந்த் அடி சில்வாவின் வீட்டு CCTVக்கள் வேலை செய்வதாகவும் ஆனால் எதுவும் பதிவாகவில்லை என்றும் நீதிமன்றத்தில் போலீசாரால் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அயல் வீடுகளிலிருந்து CCTV காணொளிகளை பெற்று விசாரணைகளை மேற்கொண்டு செல்வதாக மேலும் தெரிவிக்கப்பட்டது. மே மாதம் 7ஆம் தேதி, அதாவது கபில சந்திரசேன இறப்பதற்கு முதல் நாள் அரவிந்தவின் வீட்டுக்கு வெளியாட்கள் யாருமே வரவில்லை என்றே போலீசார் ஆரம்பத்தில் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார்கள். பின்னர் கார் நிறுத்தும் இடத்திலிருந்து யாரும் உள்ளே வரவில்லை என்றும் முன்பக்க கதவு வழியாக வந்திருக்கலாம் என்றும் தெரிவித்திருந்தார்கள். அரவிந்த் அடி சில்வாவின் வீட்டு பணியாளரான ஜெய்சீலா தமது சாட்சியத்தில் 7ஆம் தேதி மாலை 4:45 அளவில் அரவிந்தவின் வீட்டுக்கு தான் வந்தபோது பலர் இருந்ததாக தெரிவித்திருந்தார். இரவு கபில சந்திரசேன மற்றும் அரவிந்தவுடன் அதுவரை தனக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு நபர் இருந்ததாக அவர் மேலும் சொல்லியிருந்தார். இந்த வழக்கில் இருக்கும் மர்மங்களில் பிரதானமான ஒன்றுதான் பிணையாளிகள். கபில சந்திரசேனவை ரொக்கப்பிணையில் எடுக்க அரவிந்த் அடி சில்வா 5 லட்சம் ரூபாய்களை தமது வேலையாள் பெருமாள் கணேஷ் மூலம் கட்டியிருந்தார். சரீர பிணைக்கு இருவரை நியமித்திருந்தார். இவர்கள் கபில சந்திரசேனவின் உறவினர்களோ அல்லது நண்பர்களோ அல்ல. அதாவது யார் எவர் என்று தெரியாத நபர்களைத்தான் அரவிந்த் அடி சில்வா கபில சந்திரசேனவுக்கு பிணை பெற்றுக் கொடுக்க ஏற்பாடு செய்திருந்தார். ஆனால் இங்கே பகுதி என்னவென்றால் அவர்களையும் மீறிக்கொண்டு யாரோ சம்பந்தமே இல்லாத 2 முஸ்லிம்கள் போய் கபில சந்திரசேனவுக்கு பிணை நின்றார்கள்.
இந்த விடயம் வெட்ட வெளிச்சமானதும் 7ஆம் தேதி கபில சந்திரசேனவுக்கு எதிராக கைது உத்தரவு மீண்டும் பிறப்பிக்கப்பட்டது. அரவிந்தவின் விசுவாசமிகு வேலையாளான பெருமாள் கணேஷ் தான் இந்த தில்லுமுல்லுகளை செய்ததாக முதலில் குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டார். போலியாக பிழை நின்றவர்களும் கைதானார்கள். ஆனால் அவர்கள் அத்தனை பேரும் இப்போது விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கபில சந்திரசேனவுக்கு எதிராக மீண்டும் கைது உத்தரவு 7ஆம் தேதி மாலை பிறப்பிக்கப்பட்ட போது அரவிந்தவால் உண்மையாகவே பிணை நிற்க வேண்டிக் கொள்ளப்பட்ட நபர்கள் அவருடைய வீட்டுக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இரவு சாப்பாடும் அரவிந்தவின் வீட்டில்தான் பரிமாறப்பட்டுள்ளது. அதன் பின்னர் எல்லோரும் போய் சட்டத்தரணியை பார்த்துவிட்டு வந்திருக்கிறார்கள். ஜெய்சீலாவின் சாட்சியத்தின்படி பின்னிரவில் யாரோ ஒருவர் அரவிந்த மற்றும் கபில சந்திரசேனவுடன் பேசிக் கொண்டிருந்திருக்கிறார். அவர் யார் என்ற மர்மத்துக்கு இன்னமும் பதில் கிடைக்கவில்லை. இதேவேளை கபில சந்திரசேனவின் iPhone 16 Pro Max தொலைபேசிக்கு என்ன ஆனது, அதை திறந்து விட்டீர்களா என்று நீதிபதியால் கொழும்பு குற்றத்தடுப்பு போலீசாரிடம் வினவப்பட்டது. அதற்கு அவர்கள் தொலைபேசியை CIDயிடம் ஒப்படைத்திருப்பதாகத்தான் சொன்னார்கள். கபில சந்திரசேனவின் தொலைபேசி என்பது இந்த வழக்கில் மிக முக்கிய ஆதாரம். அது எந்த வகையிலாவது திறக்கப்பட வேண்டியிருக்கிறது. CID பணிப்பாளர் ஷானி அபேசேகர இறந்தவரின் முகத்தை காட்டி திறக்க பார்த்ததாக சமூக ஊடகங்களில் கேலியான மீம்ஸ்கள் வெளிவந்திருந்தன. இது ஒரு அபாண்டமான பொய் என்றும் ஷானி அபேசேகர மீது இருக்கும் ஆத்திரத்தில் விஷமிகள் கட்டிய கற்பனைகள் என்றும் இப்போது நிரூபணமாகி இருக்கிறது. உண்மையில் இந்த விசாரணைகள் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவால் தான் நடத்தப்படுகின்றன. கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் தலைவராக இந்திக்க லொக்குஹெட்டி இருக்கிறார். ஆக இந்த விசாரணைகளுக்கும் CIDக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சமூக ஊடகங்களில் ஷானியின் மீது சேறு பூச பார்த்தார்கள். ஆனால் கடைசியில் ஐபோனையும் ஷானியின் CID தான் திறக்க வேண்டி ஏற்பட்டிருக்கிறது. இந்த மரணத்தின் விசாரணைகள் CIDயிடம் மாற்றப்பட்டால் தரமாகவும் வினைத்திறனாகவும் இருக்கும் என்று பல்வேறு அபிப்பிராயங்கள் உலவுகின்றன. வழக்கின் போக்கை பார்க்கும்போது அப்படித்தான் பார்வையாளர்களுக்கும் விளங்குகிறது. மொத்தத்தில் பார்த்தால் இந்த வழக்கே ஒரு தெளிவற்றதாக இருக்கிறது. மே 26ஆம் தேதி மற்றொரு வழக்கு தவணை இருக்கிறது. என்ன ஆகும்? மர்மங்கள் துலங்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.